அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் வசிய மையை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆண் பெண் வசியம், தொழில் வசியம், சொல் வசியம், பண வசியம், இந்த மாதிரி அனைத்து வசியத்துக்குமே இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய மை இது. வெறும் 2 பொருளை பயன்படுத்தி தான் இந்த மையை நம்ம தயாரிக்க போகிறோம். முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்கி. இந்த வகை தொட்டாச்சினிங்கை தான் நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு தான் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்குது. இந்த தொட்டாச்சினிங்கியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பூ பூத்துருக்கும். நம்ம எல்லாருமே நார்மலாக பார்க்குற தொட்டாச்சினிங்கி பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் பூ பூத்துருக்கும். ஆனால் இந்த தொட்டாச்சினிங்கி பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பூ பூத்துருக்கும். இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த தொட்டாச்சினிங்கியை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இதை நீங்கள் எடுக்கணும். இந்த தொட்டாச்சினிங்கியை நீங்கள் வேரோடு எடுக்கணும். நீங்கள் கத்தி எதுவும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் இந்த செடி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சருகு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன கற்பூரம் வச்சு இதை நீங்கள் ஏற்றிடுங்க. நல்லா சாம்பல் மாதிரி வந்துடும். இதோட வேர் தண்டு எல்லாமே எரிஞ்சு சாம்பல் மாதிரி வந்துடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையிலேயே தூள் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இது கூட நம்ம அஞ்சனைக்கல் தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அஞ்சனைக்கல் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அஞ்சனைக்கல் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே நமக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த அஞ்சனைக்கல்லை பற்றி நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கல்லாக தான் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். இதை நம்ம தான் வீட்டில் தூள் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு உப்புத்தாள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த கல்லை இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா தூள் விழும். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எவ்வளோ நாள் வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது 2த்தையும் இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மையை ஆண் பெண் வசியத்துக்கு பயன்படுத்தலாம். ஆண் பெண் வசியம்னா கணவன் மனைவி வசியத்துக்கு மட்டும்தான். கணவன் மனைவியை விட்டு இல்லைனா மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு தவறான பாதையில் போனால் இந்த மையை வச்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட திரும்பியும் பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சை அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு வெற்றி தான். குழந்தைங்களுக்கு இந்த மையை நீங்கள் வைக்கலாம். கந்திஷ்டி, காத்து கருப்பு, பேய், பிசாசு நெருங்காது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மையை வச்சிங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும், நல்ல முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் தொழிலில் இருக்கிற எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மைக்கு சொல் வசியம் உண்டாகும். ஸோ ரொம்ப அருமையான வசியமை இது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மையை நீங்கள் வீட்டில் தயாரிச்சுட்டு நீங்கள் டெய்லியும் இதை பயன்படுத்துங்க. இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.